அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. அவ்வாக்கிற்கு இணங்க முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அவற்றின் செயல்பாடுகள் எண்ணில் அடங்காதவை. அவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15/5/2024 அன்று முகேஷ் அறக்கட்டளையின் 6ஆம் ஆண்டு நினைவு விழா மற்றும் 6ஆம் ஆண்டு துவக்க விழா முகேஷ் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் இனிதே நடைபெற்றது. விழாவில் டாக்டர் பேராசிரியர் வி. சொக்கலிங்கம் அவர்களும், டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை, தமிழ் திரு அதியமான் அவர்கள், 105வது வட்டச் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர், பொது சுகாதார குழு உறுப்பினர் மண்டலம் 8 மற்றும் முனைவர் சுலக்ஷ்னா அவர்கள், பேராசிரியர், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணி இவர்களுடைய தலைமையில் 6ஆம் ஆண்டு நினைவேந்தலும் துவக்க விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல் மற்றும் உடை, ஏழை பெண்களுக்கு தையல் எந்திரம் வழங்குதல், ஆதரவற்ற பெண்களுக்கு புடவை வழங்குதல், 3ஆம் பாலினத்திற்கு புடவை, குங்குமச்சிமிழ் வழங்குதல், சாலை ஓரம் வியாபாரிகளுக்கு குடை வழங்குதல் அனைத்தும் முகேஷ் நினைவு நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது. மற்றும் தொடர்ந்து முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக எண்ணற்ற சேவைகளை தினந்தோறும் முகேஷ் அறக்கட்டளை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாலையோரம் உள்ள ஏழைகளுக்கு உணவளிப்பது, மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு மருத்துவம், உடை மற்றும் உணவளிப்பது, முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு உணவு, உடை, மருத்துவம் வழங்குவது, சிறு குழந்தைகளுக்கு உடை, மருத்துவம் மற்றும் உணவு வழங்குதல், இது போன்ற செயல்களை முகேஷ் அறக்கட்டளை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் செய்து வருகிறது. முகேஷ் அறக்கட்டளையின் எண்ணற்ற சேவைகளை பாராட்டி அவ்வறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு 7 விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த 6 ஆண்டு காலங்களில் தொடர் சேவை செய்து வருகிறது முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் மேசர்பாடி ஆதரவற்ற குழந்தை காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு, உடை மற்றும் கல்விக்கான உதவி பொருட்களை வழங்கி வருகிறது. சேலத்திலும் ஏழை எளியோர்களுக்கு உணவளித்து வருகிறது. மேட்டூர் பகுதிகளில் முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் அங்கேயும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு உணவு, உடை, மருத்துவம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. அதே போன்று முகேஷ் அறக்கட்டளையின் நற்செய்திகளை அறக்கட்டளை தினந்தோறும் செய்து வருகிறது. அதில் ஒரு சிலவற்றினை இந்த தருணத்தில் சொல்வதில் முகேஷ் அறக்கட்டளை மிகவும் பெருமைப்படுகிறது. அறக்கட்டளையின் நோக்கத்தை பட்டியலிட்டால் கணக்கில் அடங்காது. பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஒரு சில இதோ: சாலை பராமரிப்பு மற்றும் ஏரிகள் பாதுகாப்பு, இன்றைய நவீன வசதி கொண்ட கட்டடங்கள் கட்டுதல், குறைந்த முதலீட்டில் வழங்குதல், முதியோர் மற்றும் சிறுவர்களுக்கான விடுதி அமைத்தல், வீதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கான அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துதல், மக்கள் நலன் சார்ந்த பொது நிகழ்ச்சிகள் நடத்துதல், மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல், விவசாயம் சார்ந்த சொட்டு நீர் பாசன வசதிகள் செய்தல், விதவை 3ஆம் பாலினருக்கு தேவையான உதவிகள் அளித்தல், எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோயால் பாதித்தோரை பராமரித்தல், ஏழை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உணவு, உடை, செயற்கைக்கால் மிதிவண்டி, மாணவர்களுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல், சீருடை மற்றும் காலணிகள் வழங்குதல், வெள்ளம், பஞ்சம் அல்லது பூகம்பம், சூறாவளி போன்ற பிற இயற்கை பேரிடர்களுக்கு நிவாரணம் வழங்குதல், ஏழை
மற்றும் விதவைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இது போன்ற இன்னும் பல உதவிகளை ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செய்து வருகிறது. அதேபோன்று ஆன்மீகத்திலும் ஆர். முகேஷ் அறக்கட்டளை தொடர்ந்து சிலவற்றை செய்து வருகிறது. அதில் ஒன்று பழமையான கோவில்களை புதுப்பித்தல். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள ஏரி, குளம், கால்வாய்கள் இவற்றையெல்லாம் தூர்வாரி தூய்மைப்படுத்தி தருவதிலும் ஆர். முகேஷ் அறக்கட்டளை முன்னின்று செயல்பட்டு வருகிறது. அதேபோன்று மக்கள் சேவையை ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் முன்னிறுத்தி தர்மம் அல்லாத அறம் என்பது சமயங்களில் தர்மம் என்று பிறர் கேட்கும் முன்பே ஆர். முகேஷ் அறக்கட்டளை அவர்களினுடைய தேவையை உணர்ந்து உதவிகளை செய்து வருகிறது. அறக்கட்டளையின் எண்ணற்ற நோக்கத்தை அறிவோம். வாருங்கள். தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் அதிகாரம் மற்றும் மேம்பட்டத்திற்கான சமூக நீதி போன்றவற்றை உறுதி செய்வதிலும், சமூகத்தின் நலிந்த பிரிவினரின் கல்வி மேம்பாட்டினை உறுதி செய்வதிலும், அனைத்து வளர்ச்சி முயற்சிகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மையமாக ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் இருக்கிறது. ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. அவ்வாக்கிற்கு இணங்க ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அவற்றின் செயல்பாடுகள் எண்ணில் அடங்காதவை. அவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15/5/2024 அன்று ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் 6ஆம் ஆண்டு நினைவு விழா மற்றும் 6ஆம் ஆண்டு துவக்க விழா ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் நா. ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் இனிதே நடைபெற்றது. விழாவில் டாக்டர் பேராசிரியர் வி. சொக்கலிங்கம் அவர்களும், டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை, தமிழ் திரு நா. அதியமான் அவர்கள், 105வது வட்டச் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர், பொது சுகாதார குழு உறுப்பினர் மண்டலம் 8 மற்றும் முனைவர் நா. சுலக்ஷ்னா அவர்கள், பேராசிரியர், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணி இவர்களுடைய தலைமையில் 6ஆம் ஆண்டு நினைவேந்தலும் துவக்க விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல் மற்றும் உடை, ஏழை பெண்களுக்கு தையல் எந்திரம் வழங்குதல், ஆதரவற்ற பெண்களுக்கு புடவை வழங்குதல், 3ஆம் பாலினத்திற்கு புடவை, குங்குமச்சிமிழ் வழங்குதல், சாலை ஓரம் வியாபாரிகளுக்கு குடை வழங்குதல் அனைத்தும் ஆர். முகேஷ் நினைவு நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது. மற்றும் தொடர்ந்து ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக எண்ணற்ற சேவைகளை தினந்தோறும் ஆர். முகேஷ் அறக்கட்டளை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாலையோரம் உள்ள ஏழைகளுக்கு உணவளிப்பது, மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு மருத்துவம், உடை மற்றும் உணவளிப்பது, முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு உணவு, உடை, மருத்துவம் வழங்குவது, சிறு குழந்தைகளுக்கு உடை, மருத்துவம் மற்றும் உணவு வழங்குதல், இது போன்ற செயல்களை ஆர். முகேஷ் அறக்கட்டளை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் செய்து வருகிறது. ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் எண்ணற்ற சேவைகளை பாராட்டி அவ்வறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் நா. ரமேஷ் அவர்களுக்கு 7 விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த 6 ஆண்டு காலங்களில் தொடர் சேவை செய்து வருகிறது ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் மேசர்பாடி ஆதரவற்ற குழந்தை காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு, உடை மற்றும் கல்விக்கான உதவி பொருட்களை வழங்கி வருகிறது. சேலத்திலும் ஏழை எளியோர்களுக்கு உணவளித்து வருகிறது. மேட்டூர் பகுதிகளில் ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் அங்கேயும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு உணவு, உடை, மருத்துவம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. அதே போன்று ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் நற்செய்திகளை
அறக்கட்டளை தினந்தோறும் செய்து வருகிறது. அதில் ஒரு சிலவற்றினை இந்த தருணத்தில் சொல்வதில் ஆர். முகேஷ் அறக்கட்டளை மிகவும் பெருமைப்படுகிறது. அறக்கட்டளையின் நோக்கத்தை பட்டியலிட்டால் கணக்கில் அடங்காது. பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஒரு சில இதோ: சாலை பராமரிப்பு மற்றும் ஏரிகள் பாதுகாப்பு, இன்றைய நவீன வசதி கொண்ட கட்டடங்கள் கட்டுதல், குறைந்த முதலீட்டில் வழங்குதல், முதியோர் மற்றும் சிறுவர்களுக்கான விடுதி அமைத்தல், வீதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கான அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துதல், மக்கள் நலன் சார்ந்த பொது நிகழ்ச்சிகள் நடத்துதல், மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல், விவசாயம் சார்ந்த சொட்டு நீர் பாசன வசதிகள் செய்தல், விதவை மூன்றாம் பாலினருக்கு தேவையான உதவிகள் அளித்தல், எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோயால் பாதித்தோரை பராமரித்தல், ஏழை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உணவு, உடை, செயற்கைக்கால், மிதிவண்டி, மாணவர்களுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல், சீருடை மற்றும் காலணிகள் வழங்குதல், வெள்ளம், பஞ்சம் அல்லது பூகம்பம், சூறாவளி போன்ற பிற இயற்கை பேரிடர்களுக்கு நிவாரணம் வழங்குதல், ஏழை மற்றும் விதவைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இது போன்ற இன்னும் பல உதவிகளை ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செய்து வருகிறது. அதேபோன்று ஆன்மீகத்திலும் ஆர். முகேஷ் அறக்கட்டளை தொடர்ந்து சிலவற்றை செய்து வருகிறது. அதில் ஒன்று பழமையான கோவில்களை புதுப்பித்தல். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள ஏரி, குளம், கால்வாய்கள் இவற்றையெல்லாம் தூர்வாரி தூய்மைப்படுத்தி தருவதிலும் ஆர். முகேஷ் அறக்கட்டளை முன்னின்று செயல்பட்டு வருகிறது. அதேபோன்று மக்கள் சேவையை ஆர். முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் முன்னிறுத்தி தர்மம் அல்லாத அறம் என்பது சமயங்களில் தர்மம் என்று பிறர் கேட்கும் முன்பே ஆர். முகேஷ் அறக்கட்டளை அவர்களினுடைய தேவையை உணர்ந்து உதவிகளை செய்து வருகிறது. அறக்கட்டளையின் எண்ணற்ற நோக்கத்தை அறிவோம்.